வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் முதலாக தமிழ் கடவுள் எங்கள் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைத்து முருக பக்தர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான கண்டென்ட்டு, அதாவது தியானம் செய்வதால் ஏற்படும் நன்மை. அதை பற்றி ஔவையார் ஒரு பாடலில் அழகாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம், பாடியிருப்போம். ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிற அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பாடல் நம்ம அடிக்கடி கேட்போம். நிறைய பேர் பாடியிருப்பீங்க. ஏன்னா நானும் கூட இந்த பாடல் அடிக்கடி கேட்டு பாடியிருக்கேன். ஆனால் அதோடைய உள் அர்த்தம் எனக்கு அப்போ புரியலை. இப்போ புரியுது. தைப்பூசம் அன்னைக்கு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கந்தன் கருணை அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும். அது முருகரோட அற்புதமான ஒரு படம். அந்த படத்தை என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணான். இந்த மாதிரி அதில் ஔவையார் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதை நம்ம கேட்டிருப்போம். அதில் அந்த பாடலில் அந்த 4 லைனில் பார்த்திங்கன்னா இந்த பூமியோட அத்தனை தத்துவங்களையும் அடக்கி கொடுத்துருக்காங்க. அதை இது வரைக்கும் நம்ம கேட்டிருந்தாலும் நம்மளுக்கு அதில் உள்ள அர்த்தம் புரியலை. ஆனால் இப்போ புரியுது. இப்போ நம்ம தியானம் செய்ய நம்மளுக்கு அதற்கான அறிவு கிடைக்கிது, ஞான புரிதல் ஏற்படுது. அப்போது அந்த பாடலை நானும் திருப்பி பார்க்குறப்போ அதில் இருந்த விஷயங்கள்லாம் ஒரு புதையல் மாதிரி கிடச்சிது. சரி, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறதும். ஏன்னா மெடிடேஷன் சொல்கிறது இப்போ சொல்கிறது இல்லை, அது எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத ஔவையாரே முருகப்பெருமான் கிட்ட அந்த படத்தில் பாடல் வரிகளில் சொல்லியிருப்பாங்க. அவர் அரிது எது அப்படின்னு கேட்டிருப்பார். ஸோ அந்த பாடல் வரிகளை இப்போது நம்ம பார்க்கலாம். அரியது கேட்கின் வரிவடி வேலோய், அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. இந்த பாடல் கந்தன் கருணை படத்தில் இடம்பெற்றிருக்கும். அதாவது ஔவையார் அவங்க கர்ப்பம் கொண்டு இருப்பாங்க. தான் தான் புலமையிலே சிறந்தவள் அப்படிங்கிற ஒரு கர்வம் அவங்ககிட்ட இருக்கும். அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக முருகப்பெருமான் ஒரு நாடகம் நடத்துவார். அது அந்த சீன் கந்தன் கருணை படத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான அந்த படக்காட்சி அமைச்சிருப்பாங்க. அதாவது முருகர் ஒரு ஆடு மேய்ப்பவராக அங்கே இருப்பார். ஒரு சிறுவராக அந்த மலையில் இருப்பார். அப்போது ஔவையார் பாடல் பாடிட்டே அங்கே உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் களைப்பாக இருப்பாங்க. என்ன பாட்டி நீ களைப்பாக இருக்கியா, உனக்கு பழம் பறித்து போடவா அப்படின்னு கேட்பார். அப்படி கேட்டதுக்கு அவங்க சரிப்பா பறித்து போடு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அவர் நீங்கள் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு முருகர் ஔவையாரை பார்த்து கேட்பார். அதுக்கு ஔவையார் சிரிச்சிட்டே பழத்தில் என்ன சுட்ட பழம் சுடாத பழம்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஏதாவது ஒரு பழம் போடுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. முருகரும் பழத்தை அந்த மரத்தை ஆட்டினையும் அதில் இருந்த நாவல் பழங்கள் கீழே விழுந்துடும், மண்ணில் விழுந்துடும். அதை பார்த்து ஔவையார் வேகமாக அந்த பழத்தை எடுத்து ஊதுவாங்க. அந்த மண்ணை எடுக்கிறதுக்காக ஊதுவாங்க. அப்போ என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு முருகர் கேட்டனையும் அவரோட புலமையை இவங்க நினச்சி வியந்து நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறப்போ அப்போ தான் முருகர் காட்சி தருவார். அப்போ என்னோடய கர்வத்தை அழிக்கிறதுக்காக தான் நீ எனக்கு காட்சி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகும். அதில் அப்போ முருகர் சரி அரிது எது, உலகத்திலே எது அரிது அப்படிங்கிற கேள்வி கேட்பார். அப்போ ஔவையார் அம்மா இந்த பாடல் பாடுவாங்க.
அரியது கேட்கின் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. அப்போது அரிதுலேயே அரிது என்னென்னா ஒரு மானிட பிறவி வந்து பிறக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த லைன் பாருங்கள். மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. மானிடராகவே பிறக்கிறது அரிது. அதுலேயும் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல வந்து கை கால் ஊனம் இல்லாமல் பிறக்கிறது அப்படிங்கிறது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அதாவது ஒருத்தவங்க வந்து கல்விங்கிறது என்னென்னா விரும்பி படிக்கணும். நயத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நயத்தல்னாலே இது படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு படிக்காமல் இதை படிச்சுக்கிட்டால் இந்த அறிவு வளரும் அப்படிங்கிற மாதிரி நயந்து விரும்பி படிக்கணும். அந்த மாதிரி ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஞானமும் கிடச்சிருச்சு, கல்வியும் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கிடைச்ச பிறகு அதை விட சிறந்தது அரிது அப்படின்னு பார்த்தோம்னா தானமும் தவமும் தான் செயல் அரிது. ஒருத்தவங்க எவ்வளோ தான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கறதுக்கு பயங்கரமாக யோசிப்பாங்க. சரி, ஓகே, நம்ம தானம் கூட நம்ம ஒரு 10 ரூபா பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரி செய்கிறோம். அப்படிங்கிறப்போ ஒரு தானமும் செஞ்சிடும். அதுலேயும் வந்து ரொம்ப வந்து கஷ்டமானது அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன். ஒருத்தவங்க மெடிடேஷனுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க மெடிடேஷன் பண்ணுறாங்க, அந்த தியானத்துக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களோட பிறவிகள் 300 350 எடுத்துருக்கணுமா. அத்தனை பிறவிகள் எடுத்தால் தான் இந்த தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஞானம் வந்து அவங்களுக்குள்ளே வரும், அந்த தெளிவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஔவையார் கூட இந்த மாதிரி தானமும் தவமும் தான் செயல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரெண்டுமே நம்மக்கிட்ட அந்த குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது தானம் செய்கிற குணமும் தியானம் பண்ணுற குணமும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அடுத்த லைனில் அழகாக சொல்லியிருக்காங்க. வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம தானமும் தவமும் செய்யும்போது நம்மளுடைய ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா கடவுளை போய் சென்றடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுளை போய் நம்ம அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தானம் பண்ணணும், பிற உயிர்களிடம் கருணையாக இருக்கணும், அது மாதிரி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத ஔவையார் வந்து இந்த பாடலில் அழகாகவும் தெளிவாகவும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட நம்மளுக்கு அந்த படத்துலேருந்து அந்த பாட்டிலேருந்து நமக்கு தெரிஞ்சது தான். அதனால் நம்ம இந்த மானிட பிறவி வந்து எடுத்து வந்திருக்கோம். நம்ம ஏன் மானிட பிறவி எடுத்து வந்தோம், இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அதன்படி நடக்க வேண்டும். பிற உயிர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும். எந்த உயிர்களுக்கும் துன்பம் தரக்கூடாது. இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டிய டேக்அவே பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 விஷயங்கள் நம்ம செய்தாலே நம்ம இறைவனை சேர்ந்துடலாம். முருகன் திருவடியை சேர்றதுக்கு நம்மளுக்கு கிடைத்த அற்புதமான ஒரு வழின்னு தான் இந்த பாடல்னு நான் சொல்லுவேன். இந்த பாடலை நீங்களும் கேட்டு பாருங்கள். அதில் இருக்க உள்ள அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியும். முருகர் கூட பேசணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? முருகர் கூட பேசுகிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது விரதம் இருக்க தேவையில்லை, பூஜை பண்ண தேவையில்லை. அவரை நினைத்து தியானம் செய்யுங்க. தியானத்தில் அவர் காட்சி கொடுப்பார். அப்போது நீங்கள் வந்து முருகர்கிட்ட என்ன பேசணுமோ பேசலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற முருகர் உங்களுக்கு அடுத்து என்ன நீங்கள் செய்ய வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வலியுறுத்திட்டே இருப்பார். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். தியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்படுத்தி மனசு எண்ணங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம தியானம் செய்ய 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 நம் மனதில் இருக்கிற எல்லா தீய எண்ணங்களும் நம்ம விட்டு அகலும். தீய எண்ணங்கள் அகல அகல நம்மளுடைய கர்ம வினைகளெல்லாம் தீர்ந்து நம் எதற்காக இந்த மானிட பிறவி எடுத்தோமோ அந்த முழு பயனையும் அடைந்து நம்ம முருகரை சென்றடைவோம் அப்படிங்கிறதுல ஒரு துளியும் கூட உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஔவையார் நம்மளுக்கு அழகாக தெளிவாக இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் பார்த்திங்கன்னா அரிது பற்றி சொல்லியிருக்காங்க, கொடியது எது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, பெரியது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இருக்கிறதுலே மிகவும் இனிமையானது எது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் இருக்க அர்த்தங்கள் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த
வீடியோ வந்து அதுக்காக தான் முழுக்க அந்த தியானத்தை பற்றி ஔவையார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா.